ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா? ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸே ஆகலையா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 வகையான மூலிகை ஆட் பண்ணியிருக்கோம். ஹென்னா, சிகக்கா பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர், ஆம்லா பவுடர், கரும்புலா பவுடர், இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பவுடர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபெனிக்ரிக் பவுடர், கடுக்காய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை பவுடர், நீம் பவுடர், பிரிங்கராஜ் பவுடர், கரி லீவ்ஸ், கரும்புலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை பவுடர், க்ரீன் கிராம் பவுடர், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பவுடர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா எடுத்து ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு அரை கிலோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காய வச்சு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த் வைஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடர் எல்லாமே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி தான் நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ மருதாணி இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், கற்றாழை பொடியாக இருக்கட்டும், கடுக்காயாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா வந்து கருமையாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டென்சிட்டியை ஹேர் வால்யூமை இன்க்ரீஸும் பண்ணும். ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பொடுகோ ஹேரில் இச்சிங் இருந்தாலுமே நீம் நம்ம சேர்த்திருக்கோம். அதே மாதிரி பிரிங்கராஜ், கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெர்பலான ஒரு ஹேர் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே கலந்து தான் நம்ம வந்து ஹேர் பேக் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இந்த ஹேர் பேக்கெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே இது எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் வாங்கி 1 kg பக்கமாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து 100 கிராம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு டைம் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இது 1 hour சோக் பண்ணி வச்சா கூட போதும், ஊற வச்சா கூட போதும். நான் நைட்டே வச்சனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நுரையா வருது பாருங்கள். ஸோ இது நல்லா வந்து நுரை பொங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வந்து நுரை பொங்கி இந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண உடனே நம்ம அதை அப்படியே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே விட்டுருங்க. உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு மாறும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இனி கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அது இனியுமே வந்து உங்களுக்கு இனியுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆல்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து பாட்டிலில் கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது. இப்போ இதுதான் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வேணும்னா நீங்கள் வந்து மறுபடியும் அகெயின் வந்து தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அந்த அன்றைக்கே சோக் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதை நம்ம சக்கரை போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து 2 டீஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹெர்பல் ஹேர் பேக் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக் போட்டுட்டு குளிக்கும்போது நமக்கு ஹேர் டென்சிட்டி வந்து அதிகமாகும். க்ரே ஹேர்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பிளாக் ஆயிரும். ஏன்னா இதில் சேர்த்திருக்கக்கூடிய கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கரும்புலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசலாங்கண்ணி,
கருவேப்பிலையெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹேரை வந்து பிளாக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். நான் இதை பாத் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் அப்படியே தொட்டு பார்க்குற அப்படியே வளவளன்னு இருக்குது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஷைன் கொடுக்கும், ஒரு கண்டிஷனர் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிறதுல இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லேயர்லாம் பிரித்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. மாதத்தில் 4 தடவை நீங்கள் வந்து 5 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைம் ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி. ஸோ ஃப்ளாக்ஸ் சீடில் தான் நீங்கள் வந்து கலந்து நான் போடணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எக்கில் கூட கலந்து போடலாம், தயிரில் கலந்து போடலாம். இல்லை எனக்கு சேராது இதெல்லாம் அப்படின்னிங்கன்னா தனி ப்ளைன் வாட்டரில் கூட நீங்கள் வந்து கலந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர், அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. ஒரு 1/2 அன் ஹவர் இது வச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மாதிரி நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி வந்து ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேர் டென்சிட்டி, ஹேர் வால்யூம் வந்து அதிகமாகும். ஹேர் ஃபால் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இச்சி ஸ்கேல்ப்பு இந்த மாதிரி பொடுகு தொல்லை இருந்தாலுமே இது வந்து நல்லாவே க்யூர் பண்ணும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சித்தாஸ் நேச்சுரல்ஸில் இந்த ஹேர் பேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லுமே அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா 100 ml உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பியூட்டி கேர், ஹெல்த் கேர், ரெசிபி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி